ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற இந்த வார்னால் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் வார், அதாவது இஸ்ரேலும் யூஎஸ்ஏ சேர்ந்து ஈரானை கூட சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க ஸ்டார்டிங் அப்போ அடிக்கும்போது வந்து ஈரான் வந்து திருப்பி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போட்டு அடித்தாங்க. ஆனால் ஈரான் வந்து வெளுன்னு வெளுத்தாங்க, சம்படி அடித்தாங்க. ஒரு நிபந்தனை கூட அவங்க வந்து ஓகேன்னு சொல்ல. ஏன்னா அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை வந்து ஈரான் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதை ஓப்பன் பண்ண சொல்லி அமெரிக்கா வந்து 5 நாள் வந்து கெடு கொடுத்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 48 ஹவர்ஸ் கெடு கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அந்த இடத்தையே காலி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் டைம் கொடுத்தாங்க. அந்த 5 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலன்னா நாங்கள் வந்து உங்களுடைய மெயினான பவர் பிளான்ட்லாம் வந்து அடித்து உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து இருட்டில் மூழ்கி அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஓகே ஆனீங்கன்னா நாம் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தலாம். இந்த 15 பாயிண்ட் வந்து பேசி நம்ம வந்து பேச்சுவார்த்தைனால இந்த போரை வந்து நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு முடிவு வந்திருக்காரு. என்ன விஷயம்னா, ட்ரம்ப்பால் வந்து இந்த போரை வந்து நிறுத்த முடியல. அதுதான் உண்மை. அவர் போயிட்டு என்னென்னா இஸ்ரேலை கூட சேர்ந்துக்கின்னு ஈரான் கூட சண்டை போட்டப்போ இப்போது 2 நாளும் வந்து செம்மடி வாங்குது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து செம்மடி வாங்குது. இவங்களால தோல்வியை ஒத்துக்கணும் வெளியில் வர முடியல, ஜெயிச்சிட்டோன்னு சொல்ல முடியல. அதனால் சம்பந்தமே இல்லாமல் இப்போ கண்டினியூ பண்ணி வார் போய் நிற்குது. ஸோ இந்த போர் தொடர்ந்து நடக்கிற தொட்டு வெறும் வந்து மிடில் ஈஸ்ட்டில் மட்டும் சண்டை நடக்குது, அங்கே மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அதுதான் பெரிய தப்பு. அங்கே நடக்கிற சண்டை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வெடியுது. என்னென்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளோட வந்து ரேட்டு வந்து தாறுமாறாக ஏற்றி வச்சுருக்காங்க. இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் இண்டஸ்ட்ரியல் கிடைக்கிற வந்து கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மொத்தமாக நிறுத்திட்டாங்க. அதனால் ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹோட்டலை நம்பி இருக்கிற நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அதே போல் வெளியூரில் தான் வந்து தங்கி ஹோட்டலை நம்பி சாப்பிட்டுப்பாங்களா, அவங்களாம் வந்து இப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டா அவங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை மட்டும் தான் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கான கேஸை வந்து தட்டுப்பாடு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு தட்டுப்பாடு கிடையாது. இருந்தாலும் ப்ரைஸ் ஏற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் ரொம்ப சீக்கிரமாக ஏறும். ஏன்னா பெட்ரோலோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெட்ரோல் வந்து இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையானது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 45 நாளுக்கான குரூட் ஆயில் வந்து நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட் வழியை வந்து தேடிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்டேருந்தே இருக்கும், அமெரிக்கா கிட்ட கூட நம்ம கேஸ் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்து இங்கே இந்தியாவிலே வந்து கேஸ் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான பிளான் வந்து இருக்குது. அதை வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான தட்டுப்பாடு கேஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஆனால் இந்த விலைவாசி ஏற்றத்தை வந்து நம்மளால் தடுக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட விலை தாறுமாறாக ஏறிக்குது. அதாவது கோல்டோட விலை ஏறுது இறங்குது, வெள்ளியோட விலை வந்து அப்படியே சரன்னு இறங்குது. அதாவது இந்த உலகத்தில் இருக்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னா ஏற்றத்தை இறக்கி விடுறாரு ட்ரம்ப்பால். அதாவது ட்ரம்ப் ஒரு பேட்டி கொடுத்தாருன்னா போதும், இந்த மார்க்கெட்டிங் ஏறுறது இறங்குறதெல்லாம் தாறுமாறாக ஏறுது. ஏதோ மற்ற நாடுகளில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த ஏற்ற இறக்கம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து நம்ம சின்ன சின்ன பொருள் வாங்கலாம், அதோட ரேட்டு வந்து இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இது பெரிய இம்பேக்டை உருவாக்குது. அந்த வார் வந்து சீக்கிரமாக முடியணுன்ட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. அதே போல் வந்து ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. இந்த வார்னால் நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்பு வருமானு கேட்டால் இன்னும் ஒரு 2 வாரம் போச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த வார் வந்து க்ளோஸ் ஆகுதா, இல்லை இந்த வார் வந்து நம்ம 3ஆம் உலக போரில் இருக்குமான்ட்டு. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்குள்ளே இருக்கும்போதே நம்மளுக்கு தெரியவே இல்லை செகண்ட் வேர்ல்டு வாருக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே சொன்னாங்க செகண்ட் வேர்ல்டு வாருக்குள்ளே தான் நம்ம இருக்கோன்ட்டு. ஸோ அதே போல் தான் இந்த 3ஆம் உலக போருக்குள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்டால் மற்ற நாடுகள்லாம் உள்ளே போகாத வரைக்குமே 3ஆம் உலக போர் கிடையாது. 3 நாடுகள் மட்டும்தான். இப்போ வந்து ரஷ்யா உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து உக்ரைனோட அதிபர் இருக்கல செலன்ஸ்கி, அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ சம்மந்தமே இல்லாமல் அந்த போரில் வந்து நாங்கள் இறங்குறோம், நாங்கள் உங்களுக்கு ட்ரோன் தரேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே இறங்கி இப்போ ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்ருக்காரு. ஸோ இதனால் உலகப்போர் நடக்குமா, 3ஆம் உலக போர் நடக்குமா அப்படின்ற ஏகப்பட்ட விவாதங்கள் போயிருக்கு. வெளிநாட்டில் ஒரு சில மீடியாலாம் வந்து இது 3ஆம் உலக போர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வராமல் தடுக்க நம்ம இந்திய கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் தரும் அப்படின்றதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்தான சூப்பர் அப்டேட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.